Hello everyone, Vidhyalakshmi NEET and JEE Academy அப்படின்றது Vidhyalakshmi Group of Institutions, Vidhyalakshmi Matriculation Higher Secondary School, Vidhyalakshmi CBSE Senior Secondary School ஓட நெக்ஸ்ட் படைப்பு தான் வந்து Vidhyalakshmi NEET and JEE Academy. இந்த அகாடமியோட இன்டென்ஷன் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், all type of entrance examination க்கு குழந்தைகளை ட்ரெயின் பண்ணுறது தான் இந்த அகாடமியோட அப்ஜெக்டிவ். ஸோ இதில் என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம கோச்சிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒலிம்பியாய்ட் சயின்ஸ், ஒலிம்பியாய்ட் மேக்ஸ் அண்ட் கேவிபிஒய் எக்ஸாம், என்டிஎஸ்சி எக்ஸாம், நீட் எக்ஸாமினேஷன், ஜேஇ எக்ஸாமினேஷன், ஓவர் தமிழ்நாடு லெவல் அண்ட் ஆல் ஓவர் இந்தியா லெவலில் இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நம்ம குழந்தைங்களை தயார்படுத்துறது தான் இந்த நீட் அண்ட் ஜேஇ அகாடமி அப்படின்னு வச்சுருந்தா கூட அதில் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங்கையும் நம்ம இந்த ஒரு அம்பர்லாக்கு கீழே நம்ம இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். இப்போது இந்த நீட் அண்ட் ஜேஇ அகாடமிக்கும் அதர் அகாடமிஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய அகாடமிஸ் இருந்தால் கூட இந்த வித்யாலட்சுமி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு உள்ள உங்களோட ஸ்கூலுக்குள்ளே உங்களோட குழந்தைங்களை நாங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரெயின் பண்ணும்போது அதில் நிச்சயமாக சில அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம வெளியில் போய் நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணி விடும்போது அதில் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த மாதிரியான கோர்ஸ் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் பேரண்ட்ஸோட மைண்டில் ஃபஸ்ட்டு வருது, இதுக்கு நான் எவ்வளோ பணம் கட்டணும், இதுக்கு என்ன மாதிரியான ஃபீஸ் வரும், எனக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றதான் அவங்களுடைய மைண்டில் வரக்கூடிய முதல் கேள்வியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த ஸ்லைட் போட்டிருக்கேன். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றது 6th அதாவது கிளாஸ் 5 ஏன் நான் இங்கே போட்டிருக்கேன்னா 5th 6th போகிறாங்க இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 5th 9th வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம், நாட் ஓன்லி நீட் அண்ட் ஜேஇ, ஆல் கைண்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம கொடுக்குற கோச்சிங்கை தான் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஸ்கூல் டைமிங்கில் ஸ்கூலுக்குள்ளேயே தான் நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தர போகிறோம். சயின்ஸ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர் வந்து அவங்களுக்கு காம்படிட்டிவ் டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சயின்ஸ் அண்ட் மேக்ஸை வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ணுற லெவலுக்கு படிக்கணும் அப்படின்ற லெவலில் அவங்களுக்கு கோச்சிங் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர் மந்த், ஒரு மாதத்துக்கு அவங்க கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து 500 rupees. காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங், ஸ்கூல் கோச்சிங் தவிர அடிஷ்னலாக அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான அந்த மோல்டிங்கை வந்து சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 500 rupees பர் மந்த். இப்போ இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்டகிரேட்டட் அப்படின்றது ஃபவுண்டேஷனோட அடுத்த லெவல். இப்போ வந்து அவங்க ஸ்கூல் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் படிக்கிறது கம்பேர் பண்ணும்போது நீட் அண்ட் ஜேஇ அப்படின்ற அந்த ஆல் ஓவர் நேஷனல் லெவலில் வரக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அவங்க ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதா வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ். இது வந்து கிளாஸ் 10, 11, 12 இந்த மாதிரி 3 ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கொடுக்குறோம். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பர் மந்த் 2300. ஸோ இன்டகிரேட்டட் அண்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இது ரெண்டுமே நம்மளோட வித்யாலட்சுமி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் இந்த கோர்சஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி ஸ்கூல்லையும் நீங்கள் இந்த கோர்சஸாக எடுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்ஸ்க்கும் நீட் அண்ட் ஜேஇ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் கிளாஸ் ரூம்ஸ்க்கும் இருக்கிற ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து குழந்தைங்களோட ஃபோக்கஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணும் ஃபோக்கஸ் லெவலில் அப்படின்னா, இப்போ ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீச்சர் அவங்களுடைய கண்டென்ட்டை சொல்லிட்டு இருக்கும்போது குழந்தைங்க வந்து அந்த கண்டென்ட்டை லிசனும் பண்ணணும், அதே கண்டென்ட்டை அவங்களோட நோட்டில் காப்பி பண்ணுறதுலையும் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அப்போது அட் அ டைமில் அவங்க வந்து அவங்க சொல்கிறதையும் கவனிக்கணும், நோட்ஸையும் எழுதணும் அப்படின்றது வந்து அந்த குழந்தைங்களோட ஃபோக்கஸை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூமில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டீச்சர் வந்து நோட்ஸ் எழுதும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு நோட்ஸ் எழுதுறேன் அப்படின்னா இந்த நோட்ஸை வந்து இங்கே நான் எழுதக்கூடிய இந்த கண்டென்ட்டை வந்து டிஜிட்டல் போர்டில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு லேட்டராக பிடிஎஃப் எடுத்து அந்த குழந்தைங்களோட ஃப்ரீ டைமில் இல்லை கிளாஸ் அந்த லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்க வந்து அதை காப்பி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இந்த ஆப்ஷன் கொடுக்கறது மூலமாக, அதாவது நோட்ஸை டீச்சர் நடத்தும் போதே நீ எழுதணும்னு அவசியம் கிடையாது. டீச்சர் நடத்தும் போது டீச்சர் என்ன சொல்லி தராங்க அப்படின்றத நீ நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஒரு 10 minutes கொடுக்குற டைமில் நீ
என்ன பண்ணலாம்னா நீ புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை அதுக்கப்புறமா போர்டோட ரெஃபரன்ஸோட நீங்கள் எழுதுறதுக்கான ஆப்ஷன் இந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூமில் இருக்குது. தட் இஸ் கால்ட் மோர் ஃபோக்கஸ் அண்ட் நோட்ஸ் சேவிங் ஆப்ஷன். நோட்ஸ் சேவிங் ஆப்ஷன்றது டீச்சர் நடத்தக்கூடிய எல்லா நோட்ஸையும் அவங்க சேவ் பண்ணி இன்னும் சொல்ல போனால் அந்த நோட்ஸை ஒரு PDF காப்பியாக பேரண்ட்ஸ் பெற்றோர்களுக்கு கூட வந்து அவங்க அதை சென்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த டிஜிட்டல் போர்டில் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ண முடியும் ட்ரெடிஷ்னல் போர்டில். இப்போ இந்த டிஜிட்டல் போர்டில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ண முடியும். இது எதுக்காக இந்த கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களோட மைண்டில் ஆப்பிள் அப்படின்னு சொன்ன உடனே பேக்ரவுண்டில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கலர் தான் அவங்க கண்ணு முன்னாடி வரும். மேங்கோ அப்படின்னு சொன்ன உடனே எல்லோ கலர் அவங்களோட கண்ணு முன்னாடி வரும். ஸோ இந்த கலர்ஸ் அப்படின்றது அவங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து மெமரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிஜிட்டல் போர்டோட ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் நம்மளால் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ, ரெட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நிச்சயமாக அது வந்து அவங்களோட மெமரியை வந்து பூஸ்ட் பண்ணுற டெக்னிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் இன்டர்நெட் ஆக்சஸ். இப்போ குழந்தைங்களுக்கு சில விஷயத்தை வந்து நம்ம வந்து இமேஜினேஷன் பண்ணிக்க முடியலை, அதை வந்து நம்ம வந்து விஷுவலாக காட்டணும், அப்படியே 3 டைமென்ஷனலாக காட்டணும் அப்படின்னா இப்போ இந்த போர்டில் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா we can have the option of using internet. ஸோ இன்டர்நெட்டை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம்னா குழந்தைங்களோட டவுட்டை இன்ஸ்டண்ட்டாக கிளியர் பண்ண முடியும். ப்ளஸ் அவங்களோட புரிதல் லெவல் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய லெவலில் வந்து நம்ம என்ன பண்ணலாம். இப்போ பிரெயின் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா பிரெயினை வந்து ஒரு 2 டைமென்ஷனலாக அவங்க பிக்சரில் தான் பார்த்துருப்பாங்க. அந்த பிரெயினை ஒரு 3 டைமென்ஷனில் அவங்களுக்கு நம்ம போட்டு காட்டணும் அப்படின்னா we can go for this இன்டர்நெட் ஆக்சஸ். ஸோ இன்டர்நெட் ஆக்சஸில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரெயினை வந்து நம்ம 3 டைமென்ஷனில் வந்து குழந்தைங்களுக்கு காட்ட முடியும். நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் டீச்சிங் அண்ட் எக்ஸ்பர்ட் டீச்சிங். இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டீச்சிங்கில் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு அந்த கண்டென்ட்டை எக்ஸாமினேஷனில் நம்ம அவங்கள எழுத வைப்போம். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம குழந்தைங்கள மூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தியரியாக எழுதுறது மட்டும் இல்லாமல் ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பில் அவங்களால எப்படி எழுத முடியுது அப்படின்னு வந்து அவங்களோட கிளாரிட்டி லெவலில் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம 3 ஸ்டேஜில் வந்து எக்ஸ்பர்ட் டீச்சிங் அப்படின்றது குழந்தைங்கள 3 லெவல் ஆஃப் 3 ஸ்டேஜுக்கு வந்து நம்ம டீச் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். MCQ அப்படின்றது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்றது பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரிஞ்சால் கூட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்றது இப்போ குழந்தைங்களோட கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்றது கொஸ்டின் அவங்க கொடுத்துருவாங்க, ஆன்சரும் அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு. பட் ஆனால் அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் இருக்கும், பட் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் அதுக்கு ரிலேட்டடான 4 ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்றது குழந்தைங்களோட ஷார்ப்னஸ், பிரெயின் ஷார்ப்னஸ் லெவல் அதிகமாக இருந்தால் தான் அவங்களால வந்து கரெக்டான சாய்ஸை வந்து அவங்க எடுக்க முடியும். எப்போவுமே நம்ம முன்னாடி இது ஒன்று தான் இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக எடுத்துருவோம். ஆனால் நம்ம முன்னாடி நிறைய சாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னாடி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நிச்சயமாக நம்ம தடுமாறு தான் செய்வோம். இது வந்து நம்மளுடைய ஹியூமன் சைக்காலஜி. அதனால தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தியரி கொஸ்டின்ஸ், டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்காம குழந்தைங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுக்குறாங்க. அவங்க முன்னாடி நிறைய சாய்ஸை ப்ரொவைட் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு கிளியராக கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸோட அப்ஜெக்டிவ். ஸோ இதில் நம்ம குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை நம்ம சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியான MCQ, அதுதான் வந்து ஸ்டேஜ் 1 ஆஃப் டீச்சிங். ஈஸியான MCQ அப்படின்றது ஓகே நம்ம டீச்சர் இதை சொல்லி கொடுத்தாங்க, அந்த சொல்லி கொடுத்ததை கவனிச்சுட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டது மூலமாக இந்த கொஸ்டின் எழுதலாம் அப்படின்னு அவங்கனாலேயே டீச்சரோட ஹெல்ப் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்ட கண்டென்ட்டை மட்டும் வச்சுட்டு எழுதக்கூடியது தான் வந்து ஸ்டேஜ் 1. ஈஸியான MCQs வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. ஸ்டேஜ் 2 அப்படின்றது என்னென்னா அனாலிட்டிக்கல் MCQ. அனாலிட்டிக்கல் MCQ அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த இடத்துல தான் அவங்க வந்து லைட்டாக தடுமாறுவாங்க. அவங்களுக்கு வந்து 2 கான்செப்ட், அதாவது ஒரு தனி கான்செப்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டு அது ஈஸியான MCQ, 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் எடுத்து மர்ச் பண்ணி ஒரு கொஸ்டினை கேட்கும்போது அது வந்து அனாலிட்டிக்கல் MCQ. அனாலிட்டிக்கல் MCQ அப்படிங்கும்போது அவங்களோட மூளையை வந்து அவங்க கொஞ்சம் வந்து அதாவது ஒரு ஸ்டெப் மேலே போய் அவங்க யோசிக்கிற மாதிரி இருக்கும், பிரெயினை எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அனாலிட்டிக்கல் MCQ அவங்க பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் டீச்சரோட
ஹெல்ப் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அவங்க பக்கத்துல இருந்து இந்த கொஸ்டினை நீ இப்படி தான் சால்வ் பண்ணணும், இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி ஆங்கிளில் நீ யோசிச்சிருக்கணும், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீ படிச்சிருக்கணும், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா இந்த ஸ்டேஜ் 2 அனாலிட்டிக்கல் எம்சிக்யூ போகும்போது, விச் மீன்ஸ் கொஞ்சம் பிரெயினை வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ் 3 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெரும்பாலும் இப்போ ஒரு நீட் எக்ஸாமினேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 16 லட்சம் பேர் எழுதுறாங்க. இப்போ இந்த 16 லட்சம் பேரையும் வந்து நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிட்டா வந்து சீட் வந்து கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த இடத்துல நீட் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறவங்க, ஜேஇ கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறவங்க என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க உள்ள அப்படின்னா, டைம் கன்சியூமிங் எம்சிக்யூ. அதாவது கொஸ்டின் பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் அந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொஸ்டினை வந்து நீங்கள் 20 செகண்ட்ஸ் அப்படின்ற ஸ்பீடில் நீங்கள் சால்வ் பண்ணால் தான் 3 மணி நேரத்தில் அவங்க கொடுத்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் அவங்க கொடுக்குற கொஸ்டினை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட உங்களால் வந்து எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியாது, குழந்தைங்க வந்து தடுமாறுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டேஜ் 3 ப்ராக்டிஸை நம்ம இப்போ இருந்தே கொடுக்குறோம். டைம் கன்சியூமிங் எம்சிக்யூஸ் அப்படின்னா சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுக்குறாங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் ABCD இங்கே வந்து 1 2 3 4 இந்த மாதிரி 4, இந்த பக்கம் 4 ஆப்ஷன்ஸ், இந்த பக்கம் 4 ஆப்ஷன்ஸ், மொத்தமாக 8 ஆப்ஷன்ஸ் வைக்கும்போது குழந்தைங்களோட நேரம் வந்து அதிகமாக அதில் செலவாகும். இந்த மாதிரி டைம் கன்சியூமிங் எம்சிக்யூவை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம், அதில் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம், அதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம், என்னதான் நம்ம ட்ரிக் சொல்லி கொடுத்தாலும், என்னதான் அவங்களுக்கு வந்து நமக்கு அந்த ஈஸி வேவை நம்ம ஊட்டி விட்டாலும் கூட ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அவங்க எவ்வளவு சீக்கிரமாக அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ. இன்னும் கூட நிறையா பேரண்ட்ஸுக்கு டவுட் இருந்தது, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு வந்து நான் வந்து குழந்தைய ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்களுக்கு நான் வந்து இந்த காம்படிட்டிவ் கிளாஸ் ஜாயின் பண்ணி விடலாமா, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கூட 10 லட்சம் பேர் எழுதுறாங்க வருஷம். ப்ரிலிமினரி லெவல், அதுலேயும் 3 லெவல் இருக்குது, ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ. அதுலேயும் நடக்கிற ப்ரிலிமினரி லெவலில் உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் நடக்கிற பேப்பர் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, மார்னிங் நடக்கிற பேப்பர் வந்து ஜென்ரல் நாலேஜ், அதுலேயும் சயின்ஸ் கொஷின்ஸ் இருக்குது, அதுவும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் அவங்க வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெவல் தான் ரொம்ப டஃபஸ்ட் லெவல். இட் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் இன் த வேர்ல்டு ஆல்சோ. ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்கும் இந்த 3 லெவல் இருக்கும். ஸோ இந்த 3 லெவல் கொஸ்டின் அவங்க இப்போ இருந்தே 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்க சால்வ் பண்ணும்போது நிச்சயமாக எந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்க கூட இந்த கிளாஸை தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம். இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எனி வே. நெக்ஸ்ட்டு இது 3 தான் வந்து எக்ஸ்பர்ட் டீச்சிங். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைங்களோட படிப்பில் வந்து டவுட் அப்படின்றது ஒன்று. இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு ஒரு டீச்சர், அந்த டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா குழந்தைங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ண முடியாது. குழந்தைங்களுக்குள்ள வந்து டவுட்டை கேட்கறதுக்கான ஹெசிடேஷனே நிறையா இருக்கும். பட் இங்கே இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டவுட் கேட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அவங்க எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பண்ணும்போது அவங்களோட டவுட்டை அவங்க கிளியர் பண்ணலன்னா அடுத்த லெவலுக்கு அவங்களால போக முடியாது. இந்த இடத்துல அவங்க மனப்பாடம் பண்ணி எழுதுறது, ராட் லேர்னிங், அதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. ஸோ கான்செப்ட் புரிஞ்சாதான் அவங்களால இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல டவுட் பிளேஸ் அ மேஜர் ரோல். இன்னும் சொல்ல போனால் டவுட் கேட்கும்பொழுது தான் அவங்களோட இன்ஃபர்மேஷன் மெமரியாக அவங்களோட பிரெயினில் கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத ரிசர்ச் சொல்லுது. ஸோ அப்போ டவுட் கிளியரிங் செஷன் அப்படின்றது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ரோல் இருக்கும் இந்த டவுட் கிளியரிங் செஷன்ஸ். பிகாஸ் டவுட்டை வந்து குழந்தைங்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த டவுட்டை கிளியர் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து குழந்தையோட பிரெயினில் வந்து நிச்சயமாக மெமரியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ டவுட் கேட்க ஆரம்பிக்கும் போதே உங்களோட குழந்தைங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் கோச்சிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஜிட்டல் கிளாஸ் ரூம் அண்ட் எக்ஸ்பர்ட் டீச்சிங், விச் மீன்ஸ் 3 ஸ்டேஜில் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு பிரித்து இன்ஃபர்மேஷனை சொல்லி கொடுக்குறது. லாஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு டீச்சர், அவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பயமோ தயக்கமோ இல்லாமல் மேம் எனக்கு இது டவுட்டு, மேம் எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க, மேம் இது எனக்கு புரியலை, மேம் இதை நான் ஏன் தப்பாக எழுதினேன், இந்த மாதிரி உங்களோட டவுட்டை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி வேல வந்து நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த டவுட் கிளியரிங் செஷன் கூட வந்து அவங்களோட படிப்பில் நெக்ஸ்ட் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட வித்யாலட்சுமி நீட் அண்ட் ஜேஇ அகாடமியில் நம்ம தனித்துவமாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இது இல்லாமல்
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.